எருக்கம்பூவிலும் தேன் இருக்குது பாருங்கள். அந்த தேனை வந்து தும்பி எப்படி உரியுதுன்னு பாருங்களேன். எப்படி அழகாக உரியுதுன்னு பாருங்க. ஏலைக்கு மருந்து எருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் எருக்கு இலை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதை கூர்ந்து கவனித்தா அதோடைய அழகு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பூ வந்து சாப்பிட்லாம். நிறைய நோய்களுக்கு நல்ல மருந்துன்னு சொல்லுவாங்க. அதனால தான் சும்மாவை சொல்லியிருக்காங்க, ஏலைக்கு வைத்தியம் எருக்குன்னு. அதே போல் எருக்களை வந்து அவ்வளவு எருமைச்சாணிக்கு சமம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ உரம். அதேமாரி நிறைய நோய்களுக்கு இதோட இலையை வந்து கால் எரிச்சலுக்கு கட்டுவாங்க. சுகர் சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு கட்டுவாங்க. பாருங்கள், மருத்துவ குணம் கொண்ட ஒரு பால் தன்மை கொண்ட இது. அதே போல் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு உண்மையை சொல்கிறேன். காலில் முள் குத்திச்சுன்னா, ஏதாவது குத்திச்சுன்னு வச்சுங்களேன், அதில் வந்து லேசாக கிளச்சி விட்டுக்கிட்டு அந்த எருக்கம் பால் அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல விட்டிங்கன்னா அந்த முள் வந்து வெளியே வந்துடும். இது வந்து அனுபவத்தில் கண்ட உண்மைங்க. பாருங்கள், இன்னும் பாருங்கள் எருக்கம்பால் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதே போல் ஏதாவது பொத்து வெடிச்சிக்கிட்டு வருது அப்படின்னா, இந்த பாலை வந்து அந்த இடத்துல விட்டிங்கன்னா அது வந்து பழுத்துரும், வேகமாக பழுத்துரும். அது உடஞ்சிரும், சீக்கிரம் உடஞ்சிரும். இலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.